ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 15ஆம் நாள். கிழமை திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த திங்கக்கிழமை என்ன திங்கக்கிழமைனா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த ஆண்டின் அமாவாசை, அதுவும் சோமவதி அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சுழற்றி அடிக்கிற மாதிரி இந்த அமாவாசை விடவே விடாது. நல்லா நெருங்கி வர மாதிரி பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. அமாவாசையில் ஆட்டம் உங்களுக்கு டிசம்பர் 30ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பமாக போகுது. அந்த ஆட்டம் என்ன மாதிரிலாம் இருக்கும், அது எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பையும் மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த சிறப்பையும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அமாவாசையில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க சிறப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வு அமாவாசை நாள் என்று சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு கிரகணமாகவும் கருதப்படுறாது. அதாவது சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க. அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாட முடியவிட்டாலும் உங்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் நீங்கள் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். பொதுவாக தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை மட்டும் கருதப்படுது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. அந்த வகையில் மார்கழி அமாவாசை நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யலாம், அவற்றையெல்லாம் எவற்றை தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சிறப்புரியது. அதில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கூடுதல் சிறப்பு நாட்கள் என்று சொல்லலாம். பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த ஆண்டு மார்கழியுடைய அமாவாசை கடைசியாக 2024 ஆண்டின் 30ஆம் தேதி வருது. அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வம், வளம் ஆகியவை எல்லாமே அதிகரிக்கும். மேலும் மார்கழி அமாவாசை நாளில் அனுமன் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவங்க மார்கழி அமாவாசை நாளில் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடுங்க. இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அமாவாசை ஆட்டம் ஆரம்பமாகிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நாளில் செய்ய வேண்டியது புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினீங்கன்னா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த நாளில் அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவற்றை தானமாக கொடுக்கணும்.
கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இறந்து போனவர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பண பிண்டதானம் ஆகியவை செய்யணும். அப்புறம் காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவளிக்கணும். முன்னோர்களை நினைத்து இந்த நாளில் அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை உங்கள் கையால் செய்யணும். அப்புறம் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்திங்கன்னா தனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்கள் உங்களுக்கு விலகும். அப்புறம் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா இன்னும் செல்வ வளம் உங்களுக்கு பெருகும், தடைகள் விலகும். அனுமான கூட இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து நீக்கும். இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுபகாரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் நீங்கள் தவிர்க்கணும். வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்க்கணும். துக்க காரியங்களில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்கணும். அப்புறம் முன்னோர்கள் நமக்கான வீட்டுக்கு வரக்கூடிய நாள் என்பதனால வாசலில் மறந்து கூட இந்த நாளில் கோலம் போடுறது, சண்டையிடுவது, அமங்கலமான பேச்சுகளை பேசுறது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம், தவிர்த்துருங்க. ஸோ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எப்படி ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலை பயங்கரமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்தணும். அப்போ தான் முன்னேறுவாங்க. பொதுநல காரியங்களில் இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். திருமண தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். அப்புறம் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழல செல்வம் கிடைக்கும். இந்த அமாவாசையில் சந்தோஷம் நிறைந்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்தோஷம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். முயற்சிகள் புதுசாக எது வேணாலும் செய்யலாம். எந்த முயற்சி செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். பணம் மெயினாக சேரும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட ஈஸியாக செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க பெறுவீங்க. எண்ணியபடி எல்லா செயல்களும் செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா நண்பர்கள் கிட்ட கேட்கலாம். ஆக மொத்தம் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சுபமான ஆட்டங்கள் ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சுபமான ஆட்டங்களை தெரிஞ்சிருப்பீங்களே. இதற்கேற்ப புதிய முயற்சிகள் செய்து அனைத்திலும் சாதகமான பலனை பெற்றுக்குங்க. இது மிருகசீரிடத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஆன்மீக பணிகளில் மனதை ஈடுபாடு கொண்டு அதிகரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அப்புறம் உங்கள் மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். அப்புறம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். அந்த சிந்தனை எழுவதற்கேற்ப புதிய முதலீடு செய்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப இந்த அமாவாசையிலிருந்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு எதிர்பார்த்ததுக்கு மேலே நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பலனை ஈஸியாக காண்பீங்க. புதிய வேலை பற்றிய புதிய விதமான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த சிந்தனைக்கேற்ப செயல்படணும். அப்புறம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்களும் செயல்படணும். இது புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க நட்சத்திரத்துக்கேற்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ இந்த பலன்களை மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு இதே போல் புதிய தாள்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.